ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஆர்வி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டெல்லா அப்படின்ற ஒரு ட்ராமா தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் சம்மந்தப்பட்டது தான். இருந்தாலும் ரொம்ப ஹாரராலாம் இருக்காது. கொஞ்சம் ஃபன்னாக, கொஞ்சம் ஃபேக்டாக, கொஞ்சம் காமெடியாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழையபடி நம்ம சேனலில் வீடியோ வரும். மறக்காமல் வந்து நம்ம சேனலில் பழையபடி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 வருஷமாக நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. யாரும் என்ன பார்க்கல, நான் யாரையும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட்டு பார்க்குற ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தினால நிறைய பேய்கள் வந்து அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அதனாலேயே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து கார்ட்டூனிஸ்ட்டாக இருப்பாங்க. ஆன்லைன் நிறைய கார்ட்டூனில் வரைஞ்சி போட்டு அது மூலிமா சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சொன்னால் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேய்களுமே நம்ம ஹீரோயின் கூட இருப்பாங்க. இந்த லேடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்ட்டு தான். இவங்களை கோஸ்ட் லேடின்னு வச்சுப்போம். இந்த கோஸ்ட் லேடி வந்து ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியே போகணும், நிறைய பேர்ட்ட பழகணும்னு நினைப்பாங்க. பட் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஸ்ட் லேடி சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. வெளியவே போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. இதில் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு இந்த ஜென்ரல்னு ஒருத்தர் இருப்பார். இவர் தான் அந்த ஜென்ரல். இவரும் வந்து பேய் தான். ஹீரோயினை வெளியே அனுப்ப முடியாது, அவளுக்கு எதாவது ஆயிடுச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பார். ஆனால் நம்ம கோஸ்ட் லேடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரலை மதிக்கவே மாட்டாங்க. நம்ம ஜென்ரல் என்ன சொல்லுவார்னா, அதனால் போர்க்களத்துக்கு போனால் என்னை பார்த்தோன்னே பேண்ட்டில் உச்சா போயிடுவாங்க. ஆனால் நீ என்னடானா என்னை மதிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கோஸ்ட் லேடி அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வெளியே போகணும், நிறைய பேர்ட்ட பழகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நினைப்பாங்க. நம்ம ஜென்ரலுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார். இந்த பக்கம் ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்காரு. திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட முடியெல்லாம் வெட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கோஸ்ட் லேடி வருவாங்க. அவங்க வந்து ஹீரோயின்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு செம பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம், பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கான், டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்காங்களா, வா போய் முடி வெட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து வெளியே கூட்டு போகலான்னு பார்ப்பாங்க. நம்ம ஜென்ரல் என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியே போனால் நான் எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு தெரியுமா, வெளியே போய் நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாரா பார்க்குறது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது வெளியே, நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் பேசிகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலுக்கும் அந்த கோஸ்ட் லேடிக்கும் ட்ராயிங்கில் வரைஞ்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோட வியூவை காமிக்கிறப்போ ஹீரோயின் மட்டும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் பேயாச்சே. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பார்சல் வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. அதை டெலிவரி பாய் போயிட்டாரான்னு பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்சலே வந்துட்டு எடுக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து வெளியே போகக்கூடாது, யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜென்ரலு என்ன பண்ணாலும் சரி, நான் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வெளியே போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு வகையில் அந்த கோஸ்ட் லேடி சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம ஜென்ரல் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வெளியே போகாமலும் இருக்க முடியாது இல்லையா. நம்ம ஹீரோயின் கதவு திறந்து பார்சல் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுட்டு நின்றுட்டு இருப்பார் கதவு முன்னாடி. ஹீரோயின் பார்த்துட்டு, யாரா இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவன் நம்ம வீட்டு முன்னாடி என்ன பண்ணுறான், அட்ரஸ் மாதிரி இது வந்துட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ எதுக்கு வந்திருப்பாருன்னா, அவர் வந்து இறந்துட்டாரோன்ற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா அவர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பார். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இறந்துட்டோமோன்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் முன்னாடி ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவே பார்த்துட்டு இருப்பாரா, ஓகே நம்ம வந்து சாகலை, ஒருத்தர் கண்ணுக்காவது நம்ம தெரியுறமே, மற்றவங்க கண்ணுக்கு தான் தெரியலன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் அவர் ஹீரோவை பார்த்தவர் கண்ணு உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பூந்து போவோம். அப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது இந்த ஆளும் பேயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து பார்த்தார் இல்லையா, அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கி. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் வந்துட்டு இறந்துட்டேனோ எனக்கு டவுட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் சாவறதுக்கு முன்னாடின்னு எனக்கு மறந்து போச்சு, எந்த மெமரியுமே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் அதுக்கு அந்த ரிக்கி என்ன சொல்லுவார்னா, நானும் ஒரு 300-400 வருஷமாக பேயா சுற்றுறேன்டா தம்பி, ஆனால் உன்ன மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவங்களோட நீ போய் பார்த்தேன்னா உனக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அட்ரஸ் சொல்லுங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கேருந்து டெலிபோர்ட் ஆக முடியும்னு வேறு ஹீரோ கேட்பாரு. நீ என்ன தான் பேயாக இருந்தாலும் இந்த காஞ்சனா படம் மாதிரிலாம் நடக்காதுடா தம்பி, உனக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா நீ தான் வந்து தேடி போகணும், ஒழுங்காக போய் பஸ் ஸ்டாப்பில் நில்லு, பஸ் வரும் ஏறி கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ரிக்கி வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னங்க இது பேயாக மாறினதுக்கப்புறமும் பவர் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்ப்பார். இருந்தாலும் ஹீரோ மூஞ்ச பார்த்தா நம்ம ரிக்கிக்கு வந்து கரெக்டாக போவானான்றது டவுட்டாகவே இருக்கும். சரி இருறா நானே உன்னை கொண்டு வந்து விடுறேன், ஆனால் எங்கேயும் இப்போ என் கூடயே வரணும், எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிக்கி வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். சரி நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரிக்கி வந்து சொல்லி ஹீரோவை வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட உன்னோட பிரச்சனை என்னங்கிறத
தெளிவாக சொல்லு. இவன் 3 வருஷமாக வீட்டை விட்டு வெளியே வரல, நான் ஹெல்ப் பண்ணுறது கஷ்டம் தான், யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஜென்ரல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ பார்த்த மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. எப்படி வந்து ஹீரோயின்ட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பார்சல் எடுக்க வரேன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து இருந்திருப்பாங்க. நம்ம ஜென்ரலும் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, தெரியும்டா இதெல்லாம் வந்து இந்த ரிக்கி பையன் தானே பண்ணா, அடுத்த வாட்டி என்கிட்ட கையில் கிடச்சான்னு வையேன், வால் எடுத்து ஒரே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கோஸ்ட் லேடி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, இவன் பார்த்தியா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், உள்ளே கூப்பிட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கோஸ்ட் லேடி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து இறந்துட்டோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றின விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம கோஸ்ட் லேடி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு ஹீரோயின் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போய் அவன் நிறைய பேர்த்துக்கூட பழகிற மாதிரி பண்ண அப்படின்னா, நான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உன்னை பற்றி பேசுகிறேன், நீ ஹீரோயின் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன், உனக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. எப்படியாவது ஹீரோயின் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், நிறைய பேர்த்து கூட பழகணும், அதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா போதும், உனக்காக ஹீரோயினை வந்துட்டு ஹெல்ப் பண்ண வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜென்ரல் வந்துட்டு சுமாராக ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீர வாள் எடுத்து ஒருத்த மண்டையை பொழந்தமே, அவன் நம்ம சித்தப்பனா பெரியப்பனா பக்கத்து வீட்டுக்காரனா இருத்த வீட்டுக்காரனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருப்பார். இந்த பக்கம் நம்ம கோஸ்ட் லேடி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, அவனை பார்த்தா என் தம்பி மாதிரியே இருக்கமா, பூர்வ ஜென்மத்தில் என் கூட பிறந்தவன் மாதிரியே இருக்காமா, அவன் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ புலம்பி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. இருந்தாலும் கோஸ்ட் லேடி 2-3 பிட்டை போட்டு பார்க்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ இப்படியெல்லாம் கதறினா மட்டும் நான் உதவி செஞ்சிருவேனா, வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம கோஸ்ட் லேடி வந்துட்டு ஹீரோ கிட்ட நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உள்ளே போவாங்க. நம்ம கோஸ்ட் லேடி பேசுகிறப்பெல்லாம் நம்ம ஜென்ரல் வந்து கட்டையை கொடுத்துட்டே இருப்பார். அதனால் நம்ம ஹீரோயின் கூட வந்து ஜென்ரல் இருக்கிறத வந்து முதல்ல நம்ம கட் பண்ணணும், இவனை எங்கேயாவது வெளியே அனுப்பணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம கோஸ்ட் லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பக்கத்தில் வரும்போது இந்த ரிக்கி பையன் இருக்கா இல்லையா, அவனை வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலுக்கு ரிக்கிக்கு ஆகாது, ஸோ ரிக்கியை பொழக்கிறண்டான்னு சொல்லிட்டு ஜென்ரல் வெளியே கிளம்பிடுவார். அந்த டைம் ஹீரோயின் வந்து வெளியே போகிற டைமில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அழகாக போஸ்ட் கொடுத்து ஹீரோயினை கவர் பண்ணுறேன்னு போஸ்ட் கம்பத்தில் அடிவான மாதிரி நின்றுட்டுருப்பாரு. நம்ம கோஸ்ட் லேடி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை வந்து சிரித்து மயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறங்கிற பேரில் பண்ணி கையாட்டுவார். பட் நம்ம ஹீரோ வந்து என்னடா பண்ணுறான் இவன், உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோ பிளான் எல்லாம் சொதப்பிடும். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு நிற்பாங்க, இவன் என்ன பண்ணுறானே புரியாமல். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி நீ தானே கேட்க சொன்ன அப்படின்னு கோஸ்ட் லேடி திட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை பற்றின எல்லா விஷயமே எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயின் முடியாதும்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு இவரை பார்க்கும்போது பாவமாக இருக்கும், சரி சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி உள்ளே கூப்பிடுவாங்க. நம்ம ஜென்ரல் வந்து சும்மா தான் போய் தேடி இருப்பார். பட் உண்மையிலேயே அந்த இடத்துல ரிக்கி இருப்பார். நம்ம ரிக்கி வந்து பார்த்திங்கன்னா, என்னப்பா 300 வருஷம் ஆச்சு, நான் அப்டேட் ஆகாமல் பழைய ட்ரெஸ்லேயே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஜென்ரல் வந்துட்டு, இனி ஹீரோயின் விஷயத்தில் தலையிடாத, அவளை தேடி எந்த ஒரு பேயும் நீ அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிக்கி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. பட் நம்ம ரிக்கி என்ன சொல்லுவார், நான் 3 வருஷமாக ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளியே வரலடா தம்பி, நீ யோசிச்சு பாரு, நீ எவ்வளோ நாளைக்கு நீயோ இல்லை அவளோ அந்த கோஸ்ட் லேடியோ வந்துட்டு கூட இருக்க முடியும்னு சொல்லி யோசிச்சு பாரு. நீ எப்போ பாரு அவள் கூட இருக்க முடியுமா, முதல்ல சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி ரிக்கி பேசுவார். நம்ம ஜென்ரலும் ஏதோ ஒரு விஷயத்த திங்க் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஸ்ட் லேடி ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் லேடி பேசுகிறத கேட்டுகிட்டே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஃபுட்டை வந்து தெரியாமல் கொட்டிடுவாங்க. சமைக்கிறேன்னு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட ரூமெல்லாம் சுற்றி பார்த்து ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். இது ஆக்சுவலாக கோஸ்ட் லேடி கொடுத்த ஐடியா தான். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசும்போது நம்ம ஜென்ரல் வந்துடுவார். எப்படா இவன் உள்ளே வந்தா, யாரை கேட்டா உள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் காட்டு கத்திட்டு இருப்பாரு. அப்போ நம்ம கோஸ்ட் லேடி ஜென்ரல் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவனை யார் வீட்டுக்குள்ளே விட்டது அப்படின்னு சொல்லி ஜென்ரல் கோவப்படுறப்போ நம்ம கோஸ்ட் லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பாரு, நான் சொல்கிறத முதல்ல கேளு, நம்ம ஹீரோயின் வந்து 3 வருஷமாக வீட்டை விட்டு வெளியே வராமலே இருக்கா, முதல்ல அவள் வெளியே போய் அடுத்தது பழகணும்பாங்க. அவள் எதுக்கு வெளியே போய் பழகணும், தேவையில்லாமல் பிரச்சனை வர்றதுக்கா, வெளியே போனால் அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், அதனால தான் நான் அவளை வீட்டிலே இருக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பேசுவாங்க. ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா அவர் தரப்பில் இருக்கிற விஷயத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கோஸ்ட் லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பாரு, நீயே நானும் அவள் கூட வந்து கடைசி வரைக்கும் இருக்கவே முடியாது, அவளுக்கு ஒரு அடிப்பட்டால் கூட நம்மளால் உதவி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம 2 பேரும் பேய், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, மனுஷங்களால் மட்டும்தான் அவளுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜென்ரலும் வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் வெளியே போய் பழகக்கூடாது மற்றவங்களோடன்ற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து இதை கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா சரியான
டென்ஷன் ஆயிடுவாங்க. அதை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரியே அந்தளவுக்கு கோவப்பட்டுருவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஐடியாலாம் வந்துட்டு நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஸ்ட் லேடியை பார்த்து திட்டிகிட்டு இருப்பாங்க. கோஸ்ட் லேடி வந்துட்டு இல்லைம்மா நீ வெளியே போகணும் 4 பேர்த்திட்ட பழகணும் தான் இப்படிலாம் சொன்னாங்கும்போது நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கோஸ்ட் லேடியை ஓவராகவே வந்து திட்டிடுவாங்க. நம்ம ஜென்ரல் வந்துட்டு இதை பாருமா அவங்க வந்து ஒன்று பொண்ணை நினைக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்கங்கும்போது ஆனால் ஹீரோயின் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. கோஸ்ட் லேடி வந்துட்டு இனிமேல் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜென்ரலை பார்த்து நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது ஜென்ரலும் ஹீரோவை திட்டிடுவார். நம்ம கோஸ்ட் லேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவை வந்து தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஜென்ரல் வந்துட்டு இது பாருப்பா நான் உன்னை திட்டினதுக்கு வந்து என்னை மன்னிச்சிட்டு நான் ஒரு கோவத்தில் தான் வந்து திட்டேன். ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷமாவதுக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு வந்தான். அவள் புதுசாக வந்த வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் கோஸ்ட் லேடியும் அவள் கூட இருக்க ஆரம்பித்தோம். இந்த 3 வருஷத்தில் அவள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். அவளை மேற்கொண்டு வெளியே போகிறப்போ யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு நான் அவளை வீட்டிலே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்லுவார். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலுமே கோஸ்ட் லேடியை ஜென்ரலாக ஒரு கூடவே இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா அவங்க 3 வருஷமாக அவங்க கூட தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அப்படி இருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு ஜென்ரல் கிட்டே நம்ம வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை போகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொன்னேன். ஆல்ரெடி பொழுது போச்சு நான் கிளம்புறேங்க போது இவன் வேறு சுச்சுவேஷன் புரியாமல் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஒரு பக்கம் அழுத்துக்குவார். இப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து எதாச்சும் திரும்புகிறப்போ நம்ம கோஸ்ட் லேடி ஹீரோ ஜென்ரல் எல்லாமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி சும்மா லைட்டாக சீன் போடுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லுவார்னா இவங்கள வந்து இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், இந்த சண்டை வந்ததுக்கு நான் தான் காரணம். ஸோ அதனால தான் அவங்களை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ வந்து நான் இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கோஸ்ட் லேடிக்கிட்டையும் ஜென்ரல்கிட்டையும் நான் தான் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன், நீங்கள் வந்து சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சத்தம் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரல் ஒரு பக்கம் இந்த சுச்சுவேஷனில் கதறுவார். நம்ம கோஸ்ட் லேடி ஒரு பக்கம் கட்டி பிடிச்சி அழுவாங்க. நம்ம ஹீரோ தான் போவோம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தனி மரமாக நின்றுட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட காலை வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ ஒரு சில்வர் கலர் த்ரெட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த த்ரெட்டை பற்றி வந்து ஜென்ரல் கிட்டையும் கோஸ்ட் லேடிகிட்ட சொல்கிறப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து தெரியாது. நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் வந்து தெரியும். நம்ம ஹீரோ குமிஞ்சு பார்ப்பாரு. பட் அவர் கண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து தெரியாது. ஹீரோ திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பார். பட் அவருக்கு வந்து எந்த ஒரு த்ரெட்டுமே தெரிஞ்சிருக்காது. பட் ஜென்ரல் வந்து அந்த த்ரெட்டை பற்றி கேள்விப்பட்டு வந்திருப்பார். நம்ம ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட காலை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சப்போஸ் ஒருத்தர் வந்து கோமா மாதிரியான ஸ்டேஜில் வந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சோல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். அவங்க பாடிக்கும் அவங்க சோலுக்குள்ள கனெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு. அப்படி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இன்னும் சாகலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜென்ரல் வந்து சொல்லுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம். அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கோமாவுக்கு போயிருக்கலாம். ஸோ அதனால் கூட அவரோட சோல் வெளியே வந்திருக்கலாம். இதனால் கூட அவரை பற்றின விஷயங்கள் எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லாமல் போயிருக்கலாம். திரும்ப அவரோட உடம்புக்குள்ள அவரோட சோல் போச்சுன்னா ஹீரோயின் பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு சேருவாங்களா என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸில் கொடுக்கல. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இதை வந்து ஆடியன்ஸ் சாய்ஸ்க்கு விட்டுட்டாங்க. உங்களோட கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.